அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நகைக்கடன் சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த போது 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்து சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதேபோல் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிடும் என கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக, அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனால் மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் போட்டி போட்டு நகைகளை அடகு வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஒருவேளை 2 திராவிட கட்சிகளும் நகைக்கடன் குறித்த தள்ளுபடி அறிவித்தால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதால் மக்கள் குஷியாக உள்ளனர். நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன. நகைக்கடன் தள்ளுபடிக்கு குடும்ப அட்டை ஒன்றிற்கு 5 சவரன் அல்லது அதற்கு குறைவாக அடகு வைத்திருப்பவர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். நகைக்கடன் தள்ளுபடி பெற சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் விவரங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து வாங்கிய மொத்த நகைக்கடன் அளவு 5 சவரனுக்குள் இருக்க வேண்டும். வெவ்வேறு வங்கியை பிரித்து வாங்கி இருந்தாலும் மொத்தம் 5 சவரனை தாண்டினால் தள்ளுபடி கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி சிக்கியுள்ளனர். தற்போது உள்ள நகைகளை அடமானம் வைத்து வந்தாலும் ஏற்கனவே அடமானத்தில் இருக்கும் நகைகளை திருப்ப முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது சில நிபந்தனைகளால் சிலருக்கு எந்த தள்ளுபடி கிடைக்கவில்லை. இந்த முறை இந்த நிபந்தனைகள் இல்லாமல் அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், கூட்டுறவு வங்கியில் மட்டுமில்லாமல் அனைத்து வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து வருவதாகும். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.